ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் 2 வகையான பிரசாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு சின்னதாக ஒரு காரசாரமான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டாவது ரெசிபி பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான கோதுமை மாவு இனிப்பு அப்பம் தாங்க ரெடி பண்ண போகிறேன். முறுக்கு செய்கிறதுக்கு அரிசியெல்லாம் அலம்பி காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவரைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சே நல்ல ஒரு கிறிஸ்பியான மொறுன்னு முறுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது 20லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இனிப்பு அப்பம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது அப்பம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், எந்த பக்குவத்தில் மாவு கரைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோதுமை மாவு இனிப்பு அப்பம் பார்த்திங்கன்னா 3 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரத்துக்கும் நல்ல மொறுன்னு வரத்துக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. கோதுமை மாவு இனிப்பப்பம் செய்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பிரசாதம் ரெசிபிலாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மொத்தத்துக்கு 125 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் உளுந்தம்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு இந்த உளுந்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆனதுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நமக்கு நல்ல வாசனை வரணும், அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நம்ம உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறு தன்மையோடு இருக்கும். பாருங்கள், பாதி அளவுக்கு நிறம் மாறிடுச்சு. திரும்ப இன்னொரு 2 நிமிஷம் வறுத்தோன்னா நமக்கு உளுந்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 15லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கணும். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிருக்க விழுது இந்த தண்ணியை தாங்க நம்ம முறுக்கு மாவில் சேர்த்து செய்ய போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன். இதை ஒரு பேனில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் லைட்டாக உருகினா போதும், நமக்கு நெய்யாக மாறிடக்கூடாது. இந்த ஹீட்லேயே நமக்கு நல்லா வெண்ணெய் உருகிடும். இது அன்சால்டட் பட்டர் தாங்க எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் சேர்த்திங்கன்னா முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறு தன்மையோடு இருக்கும். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சல்லடை எடுத்திருக்கேன். நல்ல கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க, இது வறுக்காத பச்சரிசி மாவு. மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு 2 கப் இது. அடுத்து 3வது கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்தம் மாவு இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோன்னா பார்த்திங்கன்னா வாசனை அந்தளவுக்கு கம்மன்னு இருக்குங்க. நம்ம அப்படியே சளிச்சிக்கலாம். முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு எப்பொழுதுமே சளிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சின்ன குருணைகள் இருந்ததுன்னா நமக்கு முறுக்கு வெடிக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா ஃபைனாக சளிச்சுக்கோங்க. சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு மாவு செஞ்சுக்கலாம். 3 கப் மாவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வரும். 1/2 கிலோ அளவுக்கு முறுக்கு பச்சரிசி மாவு, 125 கிராம் அளவுக்கு வறுத்த உளுந்தம்பருப்பு மாவு. அவ்வளோதான். நம்ம நல்லா நல்லா சளிச்சாச்சு. சின்ன குருணைகள் இருக்குது. இப்போ நமக்கு ஃபைனாக சளிச்சு எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓமம் தாங்க சேர்த்துக்க போகிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், ஜீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஜீரகம் எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். இது உப்பு பார்த்திங்கன்னா 80% தான் இருக்கணும். அடுத்து பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் தாங்க சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகி நல்லாவே ஆறிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2வது டேபிள் ஸ்பூன் இது. அடுத்து 3வது டேபிள் ஸ்பூன் இது. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். வெண்ணெய் அதிகமான அளவு சேர்த்தாலும் முறுக்கு பிரிஞ்சு வந்துடும்.
அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு மாவோட வெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நமக்கு பிடிக்க வந்தால் பிடிக்க வரணும். இப்படி உதுத்து விட்டோன்னா நமக்கு உதிர்ந்து வரணும். இந்த பக்குவத்தில் நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் வெண்ணெய் பட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி நான் வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது மொத்தத்துக்கு 50 கிராம் அளவுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிடிக்க வந்தால் அப்படி பிடிக்க வருது. இப்படி உதுத்து விட்டோன்னா அப்படி உதிர்ந்து வந்துடுது. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன லைட்டான ஒரு மைல்டான காரம் இருக்கும். பூண்டு வாசனை தெரியும், லைட்டாக இஞ்சியோட வாசனையும் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மல் பச்சை தண்ணி தாங்க சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்போ 2வது கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு பச்சை மிளகாய் அரைச்ச தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது நார்மல் பச்சை தண்ணி பார்த்திங்கன்னா 1.25 கப் எடுத்திருக்கேன். மொத்தத்துக்கு 2.5 கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் தண்ணி பார்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 2.5 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. முறுக்கு புளிகிறதுக்கு இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே கூடாதுங்க. அந்த பக்குவத்தில் மாவு நம்ம பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டவே கூடாது. அந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம மாவு நம்ம பர்ஃபெக்டாக நல்லா பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். முறுக்கு புளியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். முறுக்கு புளியும் போது எப்போவுமே நம்ம சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம். நல்லா சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து முறுக்கு உரலெல்லாம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சாரணிலையும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு மாவில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மாவு மறுபடியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது முறுக்கு பிழியறதுக்கு நல்லா வலுவலன்னு அழகாக ஈஸியாக நம்மளால் பிழிய முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறு தன்மையோடு இருக்கும். அதுக்காக நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு மட்டும் நல்லா பக்குவமாக பிசைஞ்சிட்டோன்னா முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. கையில் பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். சிலிண்டர் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே முறுக்கு அச்சில் போட்டுக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சாரணியில் நம்ம எப்பொழுதும் போல் முறுக்கு பிழிஞ்சிக்க வேண்டியதாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது தான் நம்ம முறுக்கு போடணும். எண்ணெய் ஹீட் இல்லாமல் போட்டால் முறுக்கு எண்ணெய் குடிக்கும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் வச்சுருக்க எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா 3 முறுக்கு தாங்க புளிய முடியும். அடுத்து 2வது முறுக்கு பிழிஞ்சிட்டேன். அடுத்து 3வது முறுக்கும் பிழிஞ்சிக்கலாம். நம்ம மாவு மட்டும் நல்லா கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம முறுக்கு பிழிஞ்சே எடுத்துடலாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு முறுக்கு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாங்க. முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளைன்னு வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு. 2வது பேட்ச் நீங்கள் முறுக்கு பிழியும் போது மறுபடியும் எண்ணெய் ஹீட் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா மொறுன்னு சின்ன ஒரு மைல்டான காரத்தோடு நமக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து நான் சின்ன முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த 1/2 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 25 முறுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸில் தான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். மொத்தத்துக்கு 25 முறுக்கு அளவு எனக்கு வந்திருக்கு. நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். 20லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு முறுக்கு இருக்க தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
எல்லா முறுக்கும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா முறுமுறுன்னு அட்டகாசமான சின்ன ஒரு பூண்டு இஞ்சி வாசனையோட சின்ன ஒரு மைல்டான முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்ல காரமாக தெரியும். ஆனால் முறுக்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இனிப்பப்பம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் நல்லா இடித்த வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா அப்பம் நல்லா இனிப்பு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம வெள்ளைப்பாகு வந்து பாகு பதம்லாம் கிடையாதுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். பாகு நல்லா கொதிக்க வச்சாதான் இனிப்பப்பம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் 3 நாள் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா பாகு காஞ்சிச்சுன்னா தான் நமக்கு வந்து இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு 7 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு அரிசி மாவு ஏலக்காய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பாகு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இனிப்பப்பம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக செய்யணும், அவ்வளோதாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பாகுமே நான் மாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவுக்கும் பாகோட அளவும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு சூடாக சேர்த்தோன்னா கோதுமை மாவோட கரைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம அப்பம் ஊற்ற போகிற ஸ்டேஜில் தாங்க நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கணும். சோடா உப்பு முன்னாடியே சேர்த்தாலும் அப்பம் வந்து எண்ணெய் குடிக்கும். சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சின்னதாக 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். மாவு எனக்கு திக்காக இருக்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிட்டாலும் அப்பம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நமக்கு கோதுமை மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இருக்கட்டும். அடுத்து எண்ணெய் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்குன்னு ஒரு கரண்டியில் கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நமக்கு. இப்போ அப்பம் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க நம்ம அப்பம் ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு வராது, டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறம் சின்ன குழி கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பம் ஊற்றுற மாதிரி நம்ம மாவு எண்ணெயில் மொண்டு ஊற்றிக்கலாங்க. நல்லா பொறுமையாக வெந்து தாங்க திரும்பி வரும். நம்ம வேகமாக எடுத்தோன்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். இது வந்து நான்ஸ்டிக் பேன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். நம்ம சில்வர் பேனாக இருக்கிறதுனால லைட்டாக அடியில் ஒட்டிடும். பொறுமையாக பக்குவமாக திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. சைடெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அப்பத்தை எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா சூடான நல்ல ஒரு இனிப்பு டேஸ்டான கோதுமை மாவு இனிப்பு அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா இனிப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஒரு அப்பம் இப்போ உடச்சி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் நம்ம ஊற்றி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ஒரு முறுக்கு ரெசிபியும் ரெடி பண்ணியிருக்கோம், இனிப்பு அப்பமும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ முறுக்கை நம்ம உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் முறுக்கில் கூடு வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நல்லா அழகாக கூடு வந்திருக்கு. நமக்கு கூடு வந்ததுனாலே நம்ம முறுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு சின்ன ஒரு காரசாரமான முறுக்கோட இனிப்பு அப்பம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காம விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.